ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பாவக்காய் எப்படி கசப்பு இல்லாமல் சாப்பிட்லான்னு பார்ப்போம். கசப்புனால குட்டீஸ்லாம் சாப்பிட மாட்டாங்க, அவங்க எப்படி சாப்பிட வைக்கலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு தேவையானது பாவக்காய், வெங்காயம், தக்காளி, புளி கொஞ்சம் நான் ஊற வச்சுருக்கேன், ஒரு பிட்டு. அடுத்து ப்ரௌன் சுகர் இல்லைன்னா நீங்கள் வெல்லம் எடுத்துக்கலாம். மஞ்சள்தூள், மல்லித்தூள், உப்பு, மிளகாய்த்தூள். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க, அதில் ஆயில் ஊற்றிக்கோங்க. நீங்கள் எந்த ஆயில் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய் எது வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதோட கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு டீஸ்பூன் பதில் 2 டீஸ்பூன். ஏன்னா நம்ம இதில் தண்ணி ஊற்ற மாட்டோம் அதனால. ஸோ பாவக்காய், வெங்காயத்தை நல்லா போட்டு வதக்கிக்கோங்க. ஒரு ப்ரௌனிஷ் கலரில் வரும். வதங்கினதுக்கப்புறம் பாவக்காய் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. பாவக்காயும் வெங்காயமும் நல்லா வதங்கும். இதில் மட்டும் தண்ணி ஊற்றிடக்கூடாது, உப்பு போடக்கூடாது. இந்த ஆயில்லையே இந்த பாவக்காயில் இருக்க தண்ணி சத்தும் சேர்ந்து வதங்குறதுனால நல்லா சீக்கிரம் வந்துடும். ஸோ நல்லா வேக விடுங்க, மூடி வச்சுடுங்க. மூடி வச்சதுக்கப்புறம் கொஞ்சமாக நம்ம இது பண்ணியிருந்தோம் இல்லையா, தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தக்காளியை போட்டு வதக்கிக்கோங்க. ஸோ நம்ம தக்காளி, பாவக்காய், வெங்காயம் இந்த 3ல் உள்ள தண்ணி சத்துமே சேர்ந்து பாவக்காய் நல்லா வெந்துடும். இதுக்கப்புறம் தக்காளி போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கிறதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, மஞ்சள்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், உப்பு, அதையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்குங்க. கொஞ்சம் நேரம் ஒரு 2 மினிட்ஸ் மூடி வச்சுக்கோங்க. மூடி வச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா புளி தண்ணி ஆட் பண்ண போகிறோம். ஸோ புளி தண்ணியும் ஆட் பண்ணியாச்சு. கொஞ்சமாக வச்சுருந்தோன்னே இந்த புளி தண்ணியும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ பாவக்காய் டோட்டலாக நல்லா வெந்துடும். அதில் இருக்கிற கசப்பே போயிடும். நம்ம என்ன ஊற்றிருக்கோம், புளி ஊற்றிருக்கோம். அடுத்து நம்ம ஒரு மேஜிக்கான ஐட்டம் சேர்க்க போகிறோம். அது என்னென்னா நாட்டு சக்கரை இல்லைன்னா வெல்லம். இது என்ன பண்ணுன்னா, இந்த இனிப்பு ப்ளஸ் காரம் ப்ளஸ் புளிப்பு, இந்த 3 சேர்ந்து கசப்பு எடுத்துரும். இதுதான் இதில் உள்ள ஹைலைட்டே. ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இது எல்லாத்தையும் கொஞ்சம் நாட்டு சக்கரை போட்டிங்க இல்லையா, போட்டதுக்கப்புறம் நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கினதுக்கப்புறம் திருப்பி மூடி வச்சுருங்க. உங்களுக்கு முருகலாக வேணும்னா ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு எடுக்கலாம். இல்லை எனக்கு கொஞ்சம் கிரேவி மாதிரி டெக்ஸ்டராக வேணும் அப்படின்னா நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த பச்சை வாசனையெல்லாம் போயிட்டு ஒரு நல்ல ஸ்மெல் அடிக்கும். இந்த புளிப்பு, இனிப்பு, கசப்பு போயிட்டு காரம் இருக்கும் இல்லையா, அந்த 3 சுவையும் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது நீங்கள் சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்லாம், சாம்பார் சாதத்துக்கு வச்சு சாப்பிட்லாம், மோர் குழம்புக்கு வச்சு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். இது எல்லா இதுக்கும் இதுக்கும் சூப்பராக சைட் டிஷ்ஷாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா, கசப்பு இல்லை, கசப்பு அவ்வளோவா தெரியல, கசப்பே இருக்காது, இருந்தாலும் கசப்பு இல்லாத மாதிரியே இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். விரும்பி சாப்பிடுவாங்க. நெக்ஸ்ட் டைம் எனக்கு செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி கூட கேட்பாங்க. பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.